கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மேச ராசிக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். மேசத்தில் ராகு இருக்கிறாரு, 12ல் குரு, 10ல் சனி, ராசிக்கு 7ல் கேது இருக்கார். இந்த மேச ராசிக்கு 4ஆம் இடமாக குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குரு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். மேச ராசிக்கு குரு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா? 12ல் மறைஞ்சிருக்கார், ஆனால் ஆட்சி பெற்றிருக்கிறார். இருந்தாலும் உச்ச வீடு ஆகியது தான் குருவனுடைய உச்ச வீடை குருவே பார்க்குறார். அப்போ மேச ராசிக்கு 4ஆம் இடம் கடகம், நீர் ராசி. அப்போ வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் நிலம் வாங்குவது, வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம். மேச ராசிக்கு உண்டானவர் யாருன்னா செவ்வாய். அப்போது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வெளியூரில் போய் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பும், கடன் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். 8ஆம் இடம் எதிர்பாராத விதமான ஒரு சொத்து, உயில் மேலே. அதுக்கப்புறம் ஒரு சொத்து ரொம்ப நாளாக இழுவையில் இருக்குது, கிடைக்கல, ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, முடியுமா? தற்சமயம் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும். 31 அடிக்கு 50 அடியில் 195 கோழி வடக்க பார்த்த பெஸ்ட்டு பிளான். ஸோ இதில் 5G 4C 3R டேட் இதை பற்றி பார்க்க போகிறோம். 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல். ஸோ வடக்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டிக் டேங்க் வாயு மூலையில், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டட்டேன். இந்த 1 2 3 4 5ஐ சேர்த்து தான் 5 கோல்டன் ரூல். 4Cங்கிறது 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. இப்போ பார்த்துருவோம். 3 ராசிக்காரர்களுக்கு கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு வடக்கு திசை யோகம். 5 14 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம். 31க்கு 50 பெருக்கி 8.03ஆல் வகுத்தோமேயானால் 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சு தான் நான் இந்த குழிக்கணக்கில் எடுத்துக்கொள்வது. அதை தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. 36க்கு 36 கிடையாது, 195 குழி வரும். 195 குழிக்கு உண்டான பலன் இந்த மனைக்கு பேர் சிம்ம மனை. வரவு 12, செலவு கம்மி, யோனி கருடன் நிறைந்த செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் கொடுக்கும். நட்சத்திரம் உத்திராடம், உத்தமம். வார பொருத்தம் குரு, புத்திர விருத்தி, பிள்ளைகளுக்கு நன்மை. அங்கீஷ பொருத்தம்ங்கிறது சுக்கிர அங்கீஷம், ராஜ யோகம் ஏற்படும். ஸோ ஒரு சிலருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இல்லை, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுக்கிர அங்கீஷம், வாழையடி வாழை பொருத்தம், தாத்தா பாட்டி பொருத்தம். எங்கள் தாத்தா கட்டின வீடு ஆணி கூட இறங்காது. அதுதான் இந்த அங்கீஷ பொருத்தம். ஜாதி வைசிய ஜாதி உத்தமம், நல்ல மனிதர்கள் வருவார்கள். திதி பூர்ண பலன். ராசி மீனம், சுகம். வயது 65 ஆண்டுகள் நலமாகவும் சேமமாகவும் செல்வ செழிப்பாக அதற்கு மேலும் விளங்குவீர்கள். இப்போ நம்ம குழியை பார்த்துட்டோம். இதுதான் குழி. ஜாதகம்ங்கிறது கடகம், விருச்சிகம், 5 14 23. அதெல்லாம் போக ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வடக்கு திசை யோகம். அதுக்கப்புறம் 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. இந்த IO10ங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளளவுகள் எல்லாமே வாஸ்துபடி இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகும்போது அதையும் பார்த்துருவோம். தலைவாசல் ஈசான்யத்தில் இருக்கா, 22.15க்கு 15.3 உள்ளளவு. டைனிங் 10:8, கிச்சன் 10க்கு 7.3, யூட்டிலிட்டி டாய்லெட் 4க்கு 7.3, கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூம் 10:7க்கு 15.3, கன்னி மூலையில் பீரோ, கட்டு, பூஜை அறை கன்னி சார்ந்ததில் போடப்பட்டிருக்கு. ஹாலிலேருந்து சர்வீஸு, டாய்லெட்டு ஒன்று காமனு, அதுக்கப்புறம் வாயுமூலை பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட், மாடிப்படி. மாடிப்படிக்கு கீழே தாராளமாக ஒரு டாய்லெட்டும் ஒரு செப்டிக் டேங்கும் போட்டுக்கலாம். நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அது மாதிரியானது நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இப்படி கட்டணம்ங்கிறது நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. இந்த இடம்தான், இந்த நிலம்தான், இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் தான் தேர்வு செய்வார். அதனால் இந்த மாதிரி அமைக்கிறதுக்கு அவரே அனுமதிக்க மாட்டார். ஒரு குழந்தைய
தாய் கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது நினைப்பது கிடையாது. அது மாதிரியாக இந்த நிலம் இது மாதிரி தான் கட்டப்பட வேண்டும்ங்கிறது நாம் நிர்ணயம் பண்ணுறதில்ல, இறைவனும் பூமியும் தான் நிர்ணயம் பண்ணும். அப்போ நம்ம அதற்கேற்றாற்போல் சரியாக எந்த திசை கொடுக்கப்பட்டிருக்கோ பூமியை தொட்டு வணங்கி ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடானது எங்களுக்கு உயர்த்தும் வாழ்த்தும் சந்தோஷம் ஆரோக்கியம் எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால் எத்திசையும் யோகத்தை கொடுக்கும். பெரும்பகுதியான வீடுகள் அடியேன் சென்றிருப்பதில் வடக்கு பார்த்த வீட்டிற்கு நேராக வச்சுருப்பாங்க. அக்னி மூலையில் பின்னாடி கிச்சனுக்கு பின்னாடி ஓடிஎஸ் டாய்லெட் பாத்ரூம் அக்னி மூலையில். வடக்க பார்த்த வீட்டிற்கு பெரும்பகுதியான வீடுகளில் சென்று பார்க்கும்போது அப்படி அமைக்கப்பெற்றிருக்கு. தயவு செய்து நண்பர்களே, இந்த வடக்க பார்த்த வீட்டிற்குன்னு சொல்லலை, அக்னி மூலையில் செப்டிக் டேங்கும் கழிவறையும் அமைக்கப்பட வேண்டாம். இன்று எக்கச்சக்கமான மருத்துவமனைகள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. 50 வருடங்களுக்கும் 45-40 வருடத்திற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பல் மருத்துவமனைகளும் கூடுது. அப்போ வசிக்கும் இருப்பிடமானது சரியாக நம்ம சதிரிக்காமல் வீடு கட்டும் போதும் அதற்கு உண்டான உணவு பழக்கங்கள் மாற்றம் ஏற்படுவதனால் நிச்சயமாக அதற்கு உண்டான விளைவுகள் நாம் சந்திக்கின்றோம். பெரிதாக நிச்சயமாக இந்த பூமியானது உங்களுக்கு தண்டனை கொடுக்காது, வீடு தண்டனை கொடுக்காது. 3 முறை உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்படும். அதற்குள் நாம் மாற்றம் செய்தோமையானால் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ இந்த பில்டிங் வாஸ்துப்படி இருக்குது, இதன்படி கட்டுறோம். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடியேன் பேசுகிறவர் பேர் சிவசரவணன். உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் 9952166706 இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தையும் அதுக்கப்புறம் குழி கணக்கு எடுத்து நாங்கள் வரைபடம் 2 வாஸ்து வரைபடங்கள் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு எக்கானமியாக ஒரு 2 இதெல்லாம் பார்த்து 2 பிளான் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஃபீஸ் வாங்கிக்கிறோம். தேவைப்படுறவங்க பிளான் கரெக்ஷனும் வாங்கிக்கலாம். அடியேன் நாங்கள் இன்ஜினியர்கிட்டையும் ஆர்கிடெக்ட்கிட்டையும் வாங்கியிருக்கோம். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நான் மதுரையில் இருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சா சரி பார்த்து உங்களுக்கு முன்னே அனுப்பி வச்சிருவேன். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.